வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. திருச்சி கேஏபி விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள், அதாவது பேராமெடிக்கல் பிசியோதெரப்பி படிக்கிற மாணவர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு, ஆனால் எங்கள் காலேஜில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் உங்கள் வீடியோவில் பேச முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் எழுதி அனுப்புங்க, அது நியாயமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம பேசுவோம், அதுக்கு என்ன தீர்வு கிடைக்குது அப்படின்றத முயற்சி பண்ணுவோம். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து அதுக்கு என்ன தீர்வு கிடைக்குதுன்னு பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை அனுப்புங்க, நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு அவங்களும் ஒரு சில பிரச்சனைகளை அனுப்பியிருக்காங்க. அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, மருத்துவமனையில் சுகாதாரமற்ற நிலை. அதாவது இந்த கேஏபி விஸ்வநாதன் காலேஜில் படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு, பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு, பிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்ஸு, இப்படி எல்லாரையுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 நாள் ட்ரைனிங்காக அனுப்புவாங்க. முழு நேர வேலை அவங்களுக்கு. அதான் இப்போ 6 நாள் காலேஜ் இருக்குது அப்படின்னா அதில் 2 நாள் இந்த மாதிரி ட்ரைனிங் அனுப்பிடுவாங்க. முழுக்க முழுக்க அரசு மருத்துவமனையில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக வேலை பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், போயிருந்தீங்கன்னா தெரியும். அப்படி போகிற மாணவர்களுக்கு அந்த மருத்துவமனையில் சுகாதாரமற்ற நிலை இருக்குது, சரியான குடிநீர் கழிவறை வசதி பண்ணி கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவமனையில் பார்க்க வராங்களே, பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்குறாங்க, பலதரப்பட்ட நோயாளிகளை பார்க்குறாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முறையான பாதுகாப்பான உபகரணங்கள் கொடுக்கணும். கை க்ளவுஸு, மாஸ்க், இந்த மாதிரி உபகரணங்கள் எதுவுமே முறையாக கொடுக்கறது இல்லை. இதனால் அங்கே போகிற ட்ரைனிங்க்கு போகிற மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிறைய இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் மருத்துவக் கல்லூரியாக மட்டும் இருந்த ஒரு கல்லூரி இப்போ பேராமெடிக்கலும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பண்ணும்போது சரியான ஆசிரியர்கள் இல்லை. அப்படியே ஆசிரியர்கள் வந்தாலும் ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்து எழுத சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிறாங்க, பாடம் எடுக்கிறது கிடையாது. நாங்கள் இந்த 2 நாள் ட்ரைனிங் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம்ல, அதில் தான் கொஞ்சம் கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காங்க. இன்டர்ன்ஷிப் செய்பவர்களுக்கு ஊதிய தொகை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அதை ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இதை ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வைக்கல. இந்த கேஏபி விஸ்வநாதன் காலேஜோட கண்ட்ரோல்லே இருக்கிறது தான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி. அது தனி காலேஜாக இருக்குது. அந்த கல்லூரியில் சரியான வகுப்பறை வசதி கிடையாது. ஓபிக்கு பயன்படுத்துகிற அறையை வகுப்பறையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இசிபியில், அதாவது நம்ம சொன்னோம்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி, அதில் 2 ஸ்டாஃபை வச்சு மொத்த கல்லூரிக்கும் பாடம் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த பேருக்கும் பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியருக்கு எடுக்கிறாங்க. அந்த சீனியருக்கு அவங்களுக்கு மேலே இருக்க சீனியர், அதாவது ஃபஸ்ட் இயருக்கு செகண்ட் இயர் பாடம் எடுக்கிறாங்க, செகண்ட் இயருக்கு தேர்ட் இயர் பாடம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாடம் எடுக்கிறாங்களே தவிர 2 ஸ்டாஃப் தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் வச்சுருக்காங்க. மொத்த கல்லூரிக்கும் 2 ஸ்டாஃப் தான் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற முக்கியமான பிரச்சனைகளில் ரெஸ்ட் ரூம் வசதி கிடையாது, கல்லூரி கட்டடம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது, அதை புதுப்பிச்சு தரணும் அப்படின்ற வேண்டுகோளை வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கவர்மெண்டோட சர்க்குலரை மதிக்கிறது இல்லை, அதை எழுதியிருக்காங்க. அதை சொல்கிறேன், கவர்மெண்டோட சர்க்குலரை மதிக்கிறது இல்லை. இவங்களா லீவ் விடுறாங்க. அதாவது கவர்மெண்ட்டில் 10 நாள் எங்களுக்கு லீவ் விட்டாங்கன்னா, இவங்க அந்த 10 நாளில் 7 நாள் எங்களை வேலை வாங்கிட்டு மீதி இருக்க 3 நாள் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு லீவ் விடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இது எல்லா காலேஜ்லேயும் நடக்கிறது தான். நான் படிக்கிற காலத்துலேயும் ஸ்டடி ஹாலிடேஸ்லாம் விட்டாங்கன்னா, இங்கே காலேஜுக்கு படிங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு நம்மளை படிக்க வைப்பாங்க. சரி, இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான். மாணவர்களுக்கு அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக தான் தெரியும். கவர்மெண்ட் அவங்க எழுதி அனுப்பியிருக்கிறதுல அந்த பிரச்சனைகள்லாம் முக்கியமான பிரச்சனையாக, அந்த கவர்மெண்ட் தரும் சர்க்குலரை பின்பற்றாமல் இவர்களாக விடுமுறை விடுறாங்க அப்படின்ற ஒரு இதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொல்கிறதுல ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த சுகாதாரமற்ற நிலை, சரியான வகுப்பறை வசதி கிடையாது, ஸ்டாஃபு கிடையாது, எங்களுக்கு பாடத்தை நடத்துறதுக்கான முறையான ஆசிரியர்கள் கிடையாது. இது 3 பிரச்சனையை முக்கியமான பிரச்சனையாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேஏபி விஸ்வநாதன் கல்லூரியில் படிக்கிற மாணவிகளா இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை விட அதிகமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்குற ஒரு முயற்சியில் ஈடுபடுவோம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.